Hi, hello everyone. Welcome to the class. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா CBSE class 10 sample question paper ரிலீஸ் பண்ணிருந்தாங்கல்ல. So section A பார்க்க போறோம். Total எவ்வளோ டைம் 90 minutes டைம் 41 marks நீங்க attend பண்ணணும். So அதுல கொடுத்திருக்க section A ல 1 to 5 questions இந்த வீடியோல பார்ப்போம். Come on. Okay. First question. The ratio of LCM and HCF of the least composite and the least prime number is options கொடுத்திருக்காங்க. So first prime numbers na என்ன கொடுத்திருக்க நம்பர் அந்த நம்பர் டேபிளையும் ஒன் டேபிளையும் மட்டும் தான் போகணும். அதாவது 2 ஃபேக்டர்ஸ் இருக்கும், அதுதான் prime numbers. காம்போசிட் நம்பர்னா என்ன, மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருக்கிறது தான் காம்போசிட் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ நம்ம லைனா நம்பர் எழுதிப்போம். 1 2 3 4. 1ன்றது பிரைம்லயும் வராது, காம்போசிட்லயும் வராது. 2 பாத்தீங்கன்னா என்ன, 2 டேபிளையும் 1 டேபிளையும் மட்டும் தான் போகும். ஸோ அதுதான் லீஸ்ட் பிரைம் நம்பரா நம்ம எடுத்துக்கிறோம். தென் 3 பாத்தீங்கன்னா அகெயின் இட்ஸ் பிரைம் நம்பர். அடுத்து 4ன்றது காம்போசிட் நம்பர். ஏன் காம்போசிட் நம்பர்? 4 வந்து 1 டேபிள்ல போகும், 4 டேபிள்ல போகும், 2 டேபிள்ல போகும். ஸோ மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருக்கனால 4 தான் ஸ்மாலஸ்ட் காம்போசிட் நம்பர். ஸோ இப்போ அதுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க, எல்சிஎம்மும் ஹெச்சிஎஃப்பும் இந்த ரெண்டு நம்பருக்கும் கண்டுபிடிக்கணும். 4க்கு என்ன ஃபேக்டர்ஸ், 2 2s are 4, ரெண்டும் பிரைம் ஃபேக்டரைசேஷன்ல எழுதியாச்சு. தென் 2க்கு என்ன, 1 into 2, இதுதான் பிரைம் ஃபேக்டர்ஸ். ஸோ எல்சிஎம் என்ன, இப்போ ஒரு 2 காமனா இருக்கு. அண்ட் தென் லெஃப்ட் அவுட் என்னென்ன இருக்கு, 2 and 1, அவ்வளவுதான். அப்போ எல்சிஎம் என்ன, 4. ஹெச்சிஎஃப் என்ன, ஹெச்சிஎஃப் எது காமனா இருக்கோ அது மட்டும் தான், லெஃப்ட் அவுட்ல எழுத மாட்டோம். அப்போ எது மட்டும் காமனா இருக்கு, 2. ஸோ ஹெச்சிஎஃப் 2 அண்ட் எல்சிஎம் வந்து என்ன, 4. இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்கறாங்கன்னா ரேஷியோஸ்ல எழுதணும். ரேஷியோ ஆஃப் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப். இங்க கவனமா பாருங்க, எல்சிஎம் தான் ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்க. ஸோ எல்சிஎம் என்ன உங்களுக்கு 4. அடுத்துதான் ஹெச்சிஎஃப். ஹெச்சிஎஃப் என்ன 2. இப்போ ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம்னு கேட்டிருந்தா ஃபர்ஸ்ட் ஹெச்சிஎஃப் எழுதணும், அடுத்து எல்சிஎம் எழுதணும். ஸோ 4:2. 4:2 நம்ம எப்படி கூட எழுதிக்கலாம், 4/2ன்னு எழுதிக்கலாம். ஸோ ரெண்டுமே 2 டேபிள்ல டிவிசிபிள் ஆகும். ஹவு மெனி டைம்ஸ், 2/1. இப்போ இது அப்படியே ரேஷியோஸ்ல எழுதினீங்கன்னா 2:1 உங்க ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி தான் உங்களோட ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். நான் எக்ஸ்பிளைன் பண்றதுனால உங்களுக்கு நிறைய டைம் தெரியுது, பட் நீங்க சால்வ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா குவிக்கா முடிச்சிடலாம். Second question, the value of k for which the lines 5x plus 7y equal to 3 and 15x plus 21y equal to k coincide is. So coincide na enna, many solution. Coincide na enna, many solutions. இது நீங்க படிச்சிருப்பீங்க. So many solutions na அதோடைய equation எப்படி இருக்கும் உங்களுக்கு, a1 by a2 equals to b1 by b2 equals to c1 by c2. இந்த ஃபார்மேட்ல சால்வ் பண்ணணும். ஸோ கொடுத்துருக்க ஈக்குவேஷனை நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு இருக்க நம்பர்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரலனாலும் அப்படியே சால்வ் பண்ணலாம், பட் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டியா இருக்கும். ஸோ -3 ஆயிடும், +3 லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தா -3 ஆயிடும். தென் 15x plus 21y plus k லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தா என்ன ஆகும், -k is equal to 0. அதாவது இதுதான் உங்களுடைய a1 b1 c1, a2 b2 c2. இப்ப ஜஸ்ட் இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. a1 என்ன 5, a2 என்ன 15 ஈக்குவல் டு b1 என்ன 7, b2 என்ன 21, c1 என்ன -3. இதுக்கெல்லாம் நம்ம எழுதல, ஒண்ணுமே இல்லைன்னா அது பிளஸ் சிம்பிள் தான் நமக்கு தெரியும், பட் மைனஸ் இருந்ததுன்னா மைனஸ் போடணும். தென் இங்க -k. ஓகே, மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம். நியூமரேட்டர்லயோ டினாமினேட்டர்லயோ இருந்தா மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணுங்க, இது சிம்பிளிஃபை பண்ணுங்க. 5 15 எந்த டேபிள்ல போகும், 5 டேபிள்ல. ஹவு மெனி டைம்ஸ், 5 1s are 5, 5 3s are 15. தென் 7 and 21 எந்த டேபிள்ல போகும், 7 டேபிள்ல. 7 1s are 7, 7 3s are 21. ஆப்வியஸா அப்போ இங்க என்ன வரும், 3/k அப்படியே இருக்கு, இங்கேயும் 1/3 வரணும். ஸோ இப்போ கேன்சல் பண்ணா நான் டைரக்டா சம் சால்வ் பண்ணிடுவேன். எனக்கு இங்க கீழே k 9 தான் வரும். இல்ல மேம் எனக்கு தெரியாது, அப்படி எப்படி போடணும், கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னா இந்த ரெண்டு மட்டும் எடுத்துக்கோங்க. 1/3 is equal to 3/k. ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. k into 1 it is k, 3 3s are it is 9. அப்போ k ஓட வேல்யூ என்ன, 9. சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க. 3/9 என்ன வரும், அகைன் 1/3. ஸோ உங்களோட தேர்ட் ஆப்ஷன் கண்டுபிடிச்சுன்னா அப்போ உங்க வேல்யூ k என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்குது அதுதான். k ஓட வேல்யூ என்ன, 9. So option A தான் கரெக்டான ஆன்சர்.
Question number 3. A girl walks 200 meter towards east and then 150 meter towards north. The distance of the girl from the starting point is. So, நம்ம question குள்ள போறதுக்கு முன்னாடி directions நமக்கு தெரியணும். North, south, west and east. Questionல என்ன கொடுத்திருக்காங்க, அந்த கேர்ள் வந்து 200 மீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்டுக்கா நடந்து போறாங்க. ஸோ சென்டர்லேருந்து ஈஸ்டுக்கா 200 மீட்டர் நடந்து போறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, 150 மீட்டர் டுவர்ட்ஸ் நார்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கிருந்து நார்த்னா என்ன மேலே, அங்கிருந்து 150 மீட்டர் டுவர்ட்ஸ் நார்த் நடந்து போயிருக்காங்க. டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க, அதாவது இது உங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட், அவங்க இங்கே போய் நின்று இருக்காங்க. டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே என்ன ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்கன்னா 90 டிகிரி ஃபார்ம் ஆகுது. 2 சைடு இருக்கு, ஒரு சைடு கண்டுபிடிக்கணும், அதுதான் அதோட டிஸ்டன்ஸ்ல. ஸோ அந்த ஒரு சைடை கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன யூஸ் பண்ணணும், நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ட்ரையாங்கிளில் 90 டிகிரி இருக்கு, 2 சைடு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஒருத்தரை யூஸ் பண்ணணுமே. யார் அது, அவங்க தான் பைத்தாகோரஸ் தியரம்னு சொல்லலாம். ஸோ அது என்னது, இந்த ஆப்போசிட் சைடு 90 டிகிரிக்கு மேலே இருந்தால் அதை ஹைபாட்னியஸ் சைடு. அந்த அன்னோன்னு நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ஆஃப் தி அதர் 2 sides. 200 ஸ்கொயர் பிளஸ் 150 ஸ்கொயர். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 200 ஸ்கொயர், என்ன எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன்ல, ஸோ அந்த ஸ்கொயர் தான் ரூட்டாக ஆயிடுச்சிங்க. ரொம்ப சிம்பிள் 200 ஸ்கொயர் பண்ணுறது. 2 ஸ்கொயர் பண்ணால் என்ன 4, ஒரு ஜீரோக்கு 2 ஜீரோ போடணும். அப்போ இங்கே 2 ஜீரோ இருக்குது, அப்போ எத்தனை ஜீரோ, 4 ஜீரோ. தென் 15 ஸ்கொயர், கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்கொயர் நம்பர்ஸ் தெரிஞ்சிருக்கணும். 15 ஸ்கொயர் என்ன 225, ஒரு ஜீரோ இருக்குது, அப்போ ஸ்கொயர் பண்ணால் 2 ஜீரோ. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். டைரெக்டாகவும் ஆட் பண்ணலாம், இல்லை மேம் நான் இப்படி தான் எழுதி தான் ஆட் பண்ணுவேன் அப்படின்னாலும் நீங்கள் எழுதி ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிருக்குன்னா 62,500. அப்போ 625 மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் கிளியராக தெரிஞ்சதுன்னா ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ 625 இன்டூ 100 எடுத்துக்கோங்க, ஈஸியாக இருக்கும் ஸ்கொயர் ரூட்டுக்கு. 625ஓட ஸ்கொயர் ரூட் என்ன 25, 100ஓட ஸ்கொயர் ரூட் என்ன 10. அப்போ 25 இன்டூ 10 250 மீட்டர் தான் உங்களோட ஆன்சர். ஸோ உங்கள் ஆப்ஷனில் இருக்கா பாருங்க, 350 மீட்டர் 250 மீட்டர். ஸோ ஆப்ஷன் பி தான் உங்களோட ஆன்சர். நான் அகெயின் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 200 மீட்டர் ஈஸ்டாக நடக்கிறாங்க, தென் அங்கேருந்து 150 மீட்டர் நார்த் சைட் போகிறாங்க. இதோட டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ் கேட்டாங்கன்னா நம்ம லைன் ஜாயின் பண்ணுறோம். அப்போ எனக்கு என்ன ஆகுது, அங்கே ட்ரையாங்கிள் ஷேப் ஃபார்ம் ஆகுது அண்ட் ரைட் ஆங்கிள் இருக்குது. 2 சைடு கொடுத்துருக்காங்க அப்படின்னா பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணணும். ஸோ அதோட ஃபார்முலாவில் யூஸ் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுத்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். Question number 4. The lengths of the diagonals of a rhombus are 24 centimeter and 32 centimeter. Then the length of the altitude of the rhombus. So questionல என்ன சொல்லிருக்காங்க, ஒரு rhombus அதோட diagonals நம்ம ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சிருக்கோம். rhombusனா என்ன, எல்லா சைடும் ஈக்குவல், அதோட diagonal bisect பண்ற இடம் வந்து 90 டிகிரின்றது நமக்கு தெரியும். ஆப்போசிட் சைட்ஸா parallel and equal. இது வந்து parallelogram தான். ஆனா இது என்ன ஸ்பெஷல் டைப்னா, இதுல all the sides will be equal. parallelogramல opposite sides மட்டும் தான் ஈக்குவலா இருக்கும். ஸோ இப்போ என்னென்ன டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல, 2 டயகனல்ஸும் கொடுத்துருக்காங்க. லென்த் ஆஃப் தி டயகனல் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு டயகனல் 24 சென்டிமீட்டராகவும் இன்னொரு டயகனல் 32 சென்டிமீட்டராகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ பைசெக்ட் அப்படின்னாலே என்ன மீனிங்கு, அப்போ இந்த ஹாஃப் என்னவா இருக்கும், 24ல ஹாஃப் என்ன, இட் இஸ் 12. 32ஓட ஹாஃப் என்ன, இட் இஸ் 16. அப்போ இந்த ஹாஃப் 12ஆவும் இந்த ஹாஃப் 16ஆவும் இருக்கும். நமக்கு இங்க என்ன, இது என்ன சைடுன்றது தெரியாது. அண்ட் இங்க என்ன இருக்குன்னு தெரியும், 90 டிகிரி இருக்குன்றது தெரியும். 90 டிகிரி ஒரு ட்ரையாங்கிள். ராம்பஸோட இன்னொரு ஸ்பெஷல் என்ன, பைசெக்ட் பண்ணும், அந்த டயகனல் 2 என்னவாகும், 2 ட்ரையாங்கிளா டிவைட் ஆகுது. ஸோ இப்போ நமக்கு 2 சைடு தெரியும், ஒரு சைடு 12, ஒரு சைடு 16 அண்ட் 90 டிகிரி இருக்கு. அதர் சைடு கண்டுபிடிக்கணும். ஸோ யாரை யூஸ் பண்ணணும், பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணணும்.
ஸோ பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி த அதர் சைட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எப்படி அதை கண்டுபிடிக்கிறது? ஸோ நேம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ABCD நேம் பண்ணிக்கலாம். நேம் பண்ணிட்டு AB ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு தென் இது O1 நேம் பண்ணிக்கோங்க. OB ஸ்கொயர் பிளஸ் OA ஸ்கொயர். ஸோ AB ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு OB என்ன 16 ஸ்கொயர், OA என்ன 12 ஸ்கொயர். ஸோ 16 ஸ்கொயர்ன்றது 256, 12 ஸ்கொயர்ன்றது 144. நெக்ஸ்ட் பிளேஸ்ல என்ன பண்றேன், ஸ்கொயர் எடுத்துடுறேன். AB இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் எடுத்து இந்த சைடு ரூட்டா போட்டுக்கிறேன். 256 பிளஸ் 144. அப்ப என்ன வரும், AB இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 400. ரொம்ப சிம்பிள்ல 400 ரூட் எடுக்கிறது. 4ஓட ரூட் என்ன 2, 0க்கு 0 தான் போடுவீங்க. மேம் 2 0 இருக்கே, அதனால நான் 2 0 போடலாமா? அது எப்படி லாஜிக்கா வரும்? 20 into 20 தான் நமக்கு என்ன 400. ஸோ 400ஓட ரூட் என்ன 20. கண்டிப்பா ரூட்ஸ் நீங்க படிச்சிருக்கணும், ஸ்கொயர் ரூட்ஸ், அப்பதான் ஈஸியா இருக்கும். ஸோ AB வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 20. அப்போ எல்லா சைட்ஸுமே ராம்பஸ்ல 20. இது எதுக்கு மேம் இப்ப கண்டுபிடிக்கிறோம்? இந்த 20 கண்டுபிடிக்கிறதுனால என்ன யூஸ் இருக்கு? ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்றோம்னா, ஏரியா ஆஃப் ராம்பஸ். ஏரியா ஆஃப் ராம்பஸ் என்ன ஃபார்முலா? 2 ஃபார்முலா இருக்கு ஏரியா ஆஃப் ராம்பஸ்க்கு. half into D1 into D2 அது ஒரு ஃபார்முலாவும், அடுத்த ஃபார்முலா என்னன்னா பேஸ் இன்டு ஹைட். கொடுத்திருக்க டேட்டா வச்சு எந்த ஃபார்முலா யூஸ் பண்றதுன்னு பார்க்கணும். இப்போ நம்ம क्वेश्चनல என்ன டேட்டாஸ் இருக்கு, டயகனல்ஸ் இருக்கு. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வச்சு யூஸ் பண்றோம். ஓகே, half into டயகனல் என்னென்ன 24 and 32, கரெக்டா? ஸோ 24 into 32. அப்போ கண்டுபிடிங்க, கேன்சல் பண்ணுங்க. 2 1s are 2, 12. அப்போ என்ன வருது 12 into 32. கண்டுபிடிச்சா என்ன வரும் 384 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏரியானா ஸ்கொயர் போடணும் தெரியும். ஸோ ஏரியா ஆஃப் ராம்பஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா ஆல்டிடியூட் கேட்குறாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 இருக்கு. D1 D2 வச்சு நம்ம ஏரியாவை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை ஈக்குவேட் பண்ணி ஹைட் கண்டுபிடிக்க போறோம். ஆல்டிடியூட்னா என்ன, ஹைட். ஸோ ஏரியா ஆஃப் ராம்பஸ் இஸ் ஈக்குவல் டு பேஸ் இன்டு ஹைட். ஸோ ஏரியா ஆஃப் ராம்பஸ் என்ன இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கோம் இங்க 384. பேஸ் என்ன, எதுக்கு இந்த பேஸ்? அதுக்காக தான் நம்ம ஃபர்ஸ்ட் பித்தாகரஸ் வச்சு பேஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ புரியுதா நம்ம எதுக்கு இந்த 20 இந்த ஸ்கொயர் ரூட் இதெல்லாம் பண்ணணும்? பேஸுக்காக பண்ணணும். ஸோ பேஸ் என்ன 20. ஸோ இப்போ ஹைட் கண்டுபிடிக்க போறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், ஹைட் அந்த பக்கமே வச்சுட்டு 384. ஸோ 20 மல்டிப்ளிகேஷனோட இருக்கு, ஆப்போசிட் சைட் போச்சுன்னா அது டிவிஷன். ஸோ கேன்சல் பண்ணுங்க 20. ஸோ 2 டேபிளில் போச்சுன்னா 10 times and 1 times, then carry இருக்கும் 9 times 2. ரொம்ப சிம்பிள். 192 divided by 10. டிவிஷன்ல 10 100 1000லாம் இருந்தா டெசிமல் பாயிண்ட்ல தான் வரணும். ஸோ 19.2. இப்போ உங்க ஆப்ஷன்ல செக் பண்ணுங்க, 19.2 சென்டிமீட்டர் இருக்கா? எஸ். எந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் நம்பர் டி, 19.2 சென்டிமீட்டர். ஸோ எதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணோம், அதுக்கப்புறமா எதுக்காக இந்த D1 D2 ஃபார்முலா யூஸ் பண்ணோம், இதை வச்சு நம்ம ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஏரியா பேஸை வச்சு நம்ம ஹைட் கண்டுபிடிச்சு ஆன்சர் சால்வ் பண்ணிட்டோம். இதை நீங்கள் நிறைய சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா குயிக்காக ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். பெரிய ஸ்டெப்பாக இருக்கே அப்படிலாம் இல்லை, ரொம்ப சிம்பிள். ஸோ நீங்கள் கொடுத்துருக்க டேட்டா மட்டும் வச்சு பாருங்கள், ராம்பஸ்க்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இப்போ டைரெக்டாக கொஸ்டினில் வந்து பேஸ் கொடுத்துட்டாங்க, ஏரியா ஆஃப் ராம்பஸ் கொடுத்துட்டாங்க, வெறும் ஹைட் மட்டும் கண்டுபிடிங்க அப்படின்னா பேஸ் இன்டு ஹைட் இந்த ஃபார்முலால போட்டு டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். இன்கேஸ் இந்த மாதிரி ட்விஸ்டடாக கொடுத்துருக்காங்க, அப்போ நீங்க தான் கொஞ்சம் சால்வ் பண்ணி சம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இந்த வீடியோட லாஸ்ட் क्वेश्चनக்கு வந்தாச்சு. 2 fair coins are tossed. What is the probability of getting at the most one head? So at most na என்ன meaning? Maximum one head. மேக்ஸிமம் ஒன் ஹெட்னா என்ன, ஒரு ஹெட்டாவது இருக்கணும், இல்லை இல்லாமையும் இருக்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்.
அட்மோஸ்ட் அட்லீஸ்ட் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அட்மோஸ்ட்னா அவங்க கொஸ்டின் கொடுத்துருக்கா மாதிரி அது இல்லை, அது இல்லாமையும் இருக்கலாம். மேக்ஸிமம் வேல்யூ. அட்லீஸ்ட் அப்படின்னா மினிமம் வேல்யூ. ஸோ இங்க கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க, 2 fair coins are tossed. அப்போ அதோட சாம்பிள் ஸ்பேஸ் என்ன, ஹெட் இருக்கலாம், இல்ல டெய்லா இருக்கலாம், ஹெட் அண்ட் டெய்ல் ஆர் டெய்ல் அண்ட் ஹெட். ஸோ 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த சாம்பிள் ஸ்பேஸ் 2 coins 3 coinsக்கு எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ தெரிஞ்சால் நீங்கள் குவிக்காக சம்ஸ் போட்டு அந்த 40 கொஷின்ஸையும் கம்ப்ளீட் பண்ண முடியும். அங்கே உட்காந்து 3 சாம்பிள் ஸ்பேஸ் கேட்டால் உட்காந்து ஒன்றா ஒரு பாசிபிளாலாம் எழுதிட்டு இருக்க முடியாது. இது உங்கள் எக்ஸ்பிளனேஷனுக்காக நான் ஃபுல்லாக போடுறேன். பட் ஆனால் நீங்கள் எல்லாம் என்ன பண்ணணும், இதை தெரிஞ்சு வச்சுக்கணும். மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் 2 coinsனா 4 பாசிபிலிட்டிஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் எவ்வளோ 4 பாசிபிலிட்டிஸ். அந்த மாதிரி 3 coinsக்கு எவ்வளோ, 4 coinsக்கு எவ்வளோ, 5 coins எவ்வளோ, மேக்ஸிமம் அந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். குயிக்காக சம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் எவ்வளோனா எனக்கு 4. ஓகே, என்னுடைய டினாமினேட்டர் 4ன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, மேக்ஸிமம் ஆஃப் ஒன் ஹெட் எங்கே இருக்கு, இது ஒரு ஆப்ஷன் அண்ட் இது ஒன்று, அண்ட் ஒரு ஹெட்டுமே இல்லாததும் ஒரு ஆப்ஷன் தான். ஸோ மொத்தம் எத்தனை பாசிபிலிட்டிஸ், 3/4. ஸோ என் ஆப்ஷன் இது, ஆப்ஷன் ஏ தான் என்னுடைய ஆன்சர். அட்மோஸ்ட் 1 ஹெட்னா என்ன, மேக்ஸிமம் எனக்கு ஒரு ஹெட் தான் இருக்கணும். அப்போது என்ன மீனிங், 2 ஹெட் இருந்தால் அந்த ஆப்ஷன் கிடையாது. ஒரு ஹெட் இருக்கலாம், இல்லை இல்லாமையும் இருக்கலாம் ஹெட். ஸோ அதனால தான் இந்த டிடியும் வரும். அட்லீஸ்ட் அப்படின்னா மினிமம், அட்மோஸ்ட்னா மேக்ஸிமம். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் சம்ஸ் எல்லாம் புரிஞ்சுது இந்த வீடியோவில் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஹிட் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஃபியூச்சரில் போடுற நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு குயிக்காக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.